கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரலோடி, இறைவசன வார்த்தையின் வழியாக தூய ஆவியில் தருகின்ற வார்த்தைகள், அது வாழ்வளிக்கின்ற வார்த்தைகளாய் இந்த நாளிலே நமக்கு தருகின்ற வார்த்தை நாம் பார்ப்போம், சிந்திப்போம். திருவெளிப்பாட்டிலே 3ஆம் அதிகாரத்திலே தூய ஆவியானவர் காட்டுகின்றார். திருவெளிப்பாட்டிலே 3ஆம் அதிகாரத்திலே அந்த 7-8 வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். தூயவரும் உண்மை உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை கொண்டிருப்பவரும் எவரும் பூட்ட முடியாதவாறு திறந்து விடுபவரும் எவரும் திறக்க முடியாதவாறு பூட்டி விடுபவரும் கூறுவது இதுவே: உன் செயல்களை நான் அறிவேன். இதோ, எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைத்திருக்கிறேன். சிறிதளவு வலிமைதான் உன்னிடம் இருக்கிறது. இருப்பினும் நீ என் வாக்கை கடைபிடித்தாய், என் பெயரை மறுதலிக்கவில்லை. இந்த வார்த்தையை நான் படிக்கிற பொழுது அது எனக்கே சொன்ன வார்த்தை போல இருக்கிறது. எனக்கே சொன்ன வார்த்தை போல இல்லை, அந்த ஆரம்பத்தின் காலங்களும் இப்படி தான். எப்படி நான் அவ்வளவு நிலையை படிப்பு அவ்வளவு கிடையாது. இந்த சபையிலே இந்த ஊழியத்தை செய்வது சாதாரணமான காரியங்கள் கிடையாது. ஆனாலும் கூட கடவுள் தானே என்னை அழைத்து இந்த ஊழியத்தை செய்ய என்று சொல்லிக் கொடுத்தார். அது சொல்லப்பட்ட வார்த்தை பத்திரிகைகளுக்கும் தூயவரும் உன்னதரும் தாவீதின் திருவுகோலை உடையவரும் கொண்டிருப்பவரும் பூட்டி விடாத திறந்து விடுவரும் எவரும் நிற்க முடியாதவாறு மூடி விடுமாறு அவர் கூறுவதும் சொல்லப்பட்ட வார்த்தை தான் கூறியது. இதுவே அவர் சொன்னார், யாரும் புடவன கதவு எனக்கு திறந்து வைக்க, நற்செய்தியின் அறிவிப்பின் கதவை எனக்கு திறந்து வைத்தார். நற்செய்தியின் அறிவிப்பின் கதவை திறந்து வைத்தார். ஒவ்வொரு கதவாக திறந்து, ஒரு கதவு அடைகிற பொழுது மறு கதவு திறந்து, அப்படியாக இதுவரை 34 வருடமாக கிடைத்து வருகின்றார். நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு நான் சொல்லுது, இதை என்னை நான் குறித்து நான் சொல்லுகிறேன் என்று நினைத்தால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்கிறது இல்லைங்களா? நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய காரியங்களில் ஆண்டவர் தானே செயல்பட்டு வருகிறார். அது உணர்ந்து ஆண்டவருக்கு நான் எப்படி நன்றி செலுத்தினோ அதே போல் அதை விட நன்றி செலுத்தணும். அப்பொழுது நன்றி செலுத்துகிற பொழுது ஆண்டுடைய கிருபையும் அருள் நம்மை அதிகமாக சூழ்ந்து கொள்வதாக இருக்கிறது. உண்மையிலேயாகவே இந்த பாடல், இந்த வார்த்தை நான் உள்ளத்தின் ஆழத்தில் அடிக்கடி நினைத்து நான் ஜெபிப்பது உண்டு. ஆண்டவருக்கு நன்றி கூறுவது உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப்பட்ட நிகழ்வுகளை நினைத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பூட்ட முடியாத கதவை திறந்து வைத்திருக்கிறார். பூட்ட முடியாத கதவை திறந்து வைத்திருக்கிறார். பலர் பல விதத்தில் பேசியிருக்கலாம், பல செயல்பாட்டில் உங்களுக்கு தடை பண்ணிருக்கலாம். ஒன்றுமில்லை, அவர் சொன்னது தான், செஞ்சால் செஞ்சது தான், இல்லைங்களா? எனவே ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கலாம். இனி வருகிற நாட்களில் தொடர்கின்ற காரியங்களாக இருக்கும். இந்த வழியை நான் படிக்கும் பொழுது நினைக்கும், ஒரு வழி அடைகிற பொழுது மறுபடி புது வழியை திறந்து கொடுக்கிறவர். என்னடா இப்படி வேலை போச்சு என்னைக்குன்னு அடுத்த வழி திறந்து கொடுப்பார். ஏன்னா அதை விட இது உயர்ந்ததாக இருக்கும், இந்த நாளிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் தரும்படியாக தந்து நடத்திப்பித்து கொண்டிருக்கிறார். அதுக்கு நன்றி கூறும்படியாக கடந்து வரலாம். இந்த பாடலே இந்த அருமையான என்று பாடல் இருக்கின்றது. வார்த்தைகளை பார்க்கணும் பிரியமானவர்களே. எப்படி பாடுவினான் என் இயேசு எனக்கு செய்ததை,
ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது மறுவழி திறந்ததிவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. ஆம், ஆண்டவர் அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி கூறுவோம், நன்றி கூறுவோம். அவர் ஒரு வழி அடைகிற பொழுது மறுபடியை திறந்து நம்மை ஆசீர்வாதத்துக்கு நடப்பித்து வருகிறாரே, நன்றி கூறுவோம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைய திருக்குமாரன் எங்கள் இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக நன்றி கூறுகிறோம். நல்ல பிதாவே, நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.